ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிம்ஸ் vlog. அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மாவை நான் காலிஃப்ளவர் செஞ்சு தர சொன்னேன். சரி, மசாலா மட்டும்தான் நான் கலக்கி தருவேன், மற்றெல்லாம் நீ தான் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹாட் வாட்டர் வச்சு அதை ஊற வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் போட்டு லைட்டாக கலந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், மஞ்சள் தூள் போடலையாம்மா, அதெல்லாம் தேவையில்லை, உப்பு மட்டும் போட்டு கலந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த வீட்டில் இருக்க மசாலாவும் போடாமல் டைரெக்டாக சில்லி பவுட்ரு போட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒட்டுக்கா ஊற்றினா ரொம்ப தண்ணியாக மாறிடும், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்ற ஆரம்பித்தாங்க. நடுவில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் பண்ண அலப்பறை இருக்கே, ஐயோ. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலிஃப்ளவரை தூக்கி நல்லா போட்டு அதில் நல்லா பெரட்ட ஆரம்பித்தாங்க காலிஃப்ளவரை. எங்கள் அம்மாக்கிட்ட இதோட பெரிய குண்டா இல்லையாம்மான்னு கேட்டால், உனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவை எடுத்து அதில் சேர்த்து அதுக்கப்புறம் கலக்க ஆரம்பித்தாங்க. அரிசி மாவு ஏம்மா போடுற அப்படின்னு கேட்டால், அதில் சாஃப்டாக இருக்கும்டி, அதனால அரிசி மாவு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா மறுபடியும் அரிசி மாவு போட்டதையும் சேர்த்து கலக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால எங்கள் அம்மா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மறுபடியும் கலக்க ஆரம்பித்தாங்க. நல்லா மசாலா எல்லாம் ஒட்டுக்கா கலந்த மாதிரி நல்லா போட்டு இப்போது பாருங்கள் பிசைஞ்சிட்டு இருக்காங்க காலிஃப்ளவரை. அதை நல்லா எல்லா மசாலாவும் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சத்தையும் போட்டாங்க சில்லி பவுடரு. அதனால் ரொம்ப தண்ணியாக ஆக்க வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் இப்படி போட்டால் கூட உங்களுக்கு நல்லா வேணும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட கடாயை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் கடாயை வச்சு நெருப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெயை கையெல்லாம் இப்படி வச்சு பார்க்காதீங்க, அது தெரியாது. ஒரு பீஸ் எடுத்து போட்டு எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு பார்க்க ஒரு பீஸ் எடுத்து போட்டு மற்ற பீஸெல்லாம் சேர்த்து போட்டேன். எங்கள் அம்மா காரம் கம்மியாக போட்டிருந்தாங்க. காரமே போடலை, மிளகாத்தூளே போடலை. பட் ஆனால் எனக்கு காரம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ரெடி. டன்டடன். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.